மாவட்டம் கம்பரசம்பேட்டையில் மீனாட்சி மிஸ்ரா என்ற பெண் நாய்க்குட்டிகளை சுவற்றில் அடித்துக் கொன்றது காண்போரை பதற வைத்தது. தெருவில் திரியும் பசு மற்றும் நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பாக ஏற்கனவே எதிர் வீட்டில் வசிக்கும் புவனேஸ்வரிக்கும் மீனாட்சி மிஸ்ராவுக்கும் பகை ஏற்பட்டு 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் பிறந்த சில நாட்களே ஆன நாய்க்குட்டிகள் தனது தாயை தேடி குறைத்தபோது மீனாட்சி மிஸ்ரா அதனை சுவற்றில் அடித்துக் கொன்றது பதற்றத்தை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வாழைக்குறிச்சி கிராமத்தில் வனவிலங்குகளின் தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பலியாகி உள்ளதோடு ஏராளமான விலங்குகள் படுகாயம் அடைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வளர்ப்பு விலங்குகள் பாதிப்புக்குள்ளாவதன் காரணமாக கிராமத்தில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். திமுக அரசின் அலட்சியத்தின் காரணமாகவே வனவிலங்குகள் ஊடுருவுதல் நிகழ்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே மர்ம விலங்கு நடமாட்டத்தை கண்டறிந்து வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதுல என்ன விலங்குனே தெரியல எங்களுக்கு. ஒரு நாள் நைட்டு நாங்க போய் பார்க்கையில சிறுத்தைன்னு சொல்றாங்க, ஓநாய்ங்கிறாங்க, கழுதை புலின்னு சொல்றாங்க. எதுனே எங்களுக்கு தெரியல. ஆனா கன்றுக்குட்டி அனைத்தையுமே குடல்ல உருவி தனித்தனியா போட்டுட்டு அதே மாதிரி காதை உருவி போட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிருது. எங்க குழந்தைங்க 4 கிலோமீட்டர் வன பகுதிகளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடாம எங்க பிள்ளைங்களையும் பாதுகாத்து எங்களுடைய விலங்குகளையும் பாதுகாத்து எங்களுக்கு கொடுக்குமாறு அரசுகிட்ட பணியோட கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அபிகிரி பட்டறை பகுதியில் யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆந்திர மாநில வனப்பகுதியில் இருந்து 6 காட்டு யானைகள் அபிகிரி பட்டறை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சுமார் 5 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் வனத்துறையினர் தடுப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்க நிலத்தில் தேங்காய் செடி, வாழை செடி, இந்த தேவன் பயிர் மாட்டுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் மொத்தம் நாசனம் பண்ணிடுச்சு. 1 மணிக்கு வருது யானைங்க. அந்த 7 யானை எங்களுக்கு ராத்திரிலாம் கண்ணுக்கு தூக்கங்கள வீட்டு மேலே ஏறி நாங்கள் எங்கேயும் உயிரை கையில் பூசினோம். பயமாக இருக்குது ரோடு இருக்கிறதுக்குறோம். இப்போ அந்த போனதுக்கெல்லாம் எதனா கொஞ்சம் பார்த்தேன்னா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி இல்லை, கரண்ட்டு சரியாக இல்லை. அது ரவுண்டு 12 மணிக்கு கரண்ட் வந்து தண்ணி கட்டுறோம். இப்போ அது இருக்கிற பயிர் வாழை, தேவன் பயிர், தேங்காய் செடி இதெல்லாம் மொத்தம் காலி பண்ணிடுச்சு. இப்போ அது இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு செல்லும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலால் இலங்கை காங்கேசன் துறைமுகம் சேதமடைந்ததில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து 4½ மாதத்திற்கு பிறகு மீண்டும் துவங்கியது. இனி வரும் காலங்களில் பருவநிலை மாற்றங்கள் தவிர்த்து பிற நாட்களில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.